தாவீது தெரிந்தெடுத்த 5 கூழாங்கல்லுகள். தாவீது கோலியாத்திடம், நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன் என்று சொல்வதை 1 சாமுவேலின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, தாவீது ஆற்றில் இருந்து எடுத்த 5 கூழாங்கற்கள் ஆண்டவரால் அறியப்பட்ட 5 வகை ஊழியங்கள் என்று எடுத்துக் கொள்ளலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும், சிலரை போதகராகவும் ஏற்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். ஒருவருக்கு சுவிசேஷம் சொல்வதற்கு முன்பாகவும், அல்லது செய்தி கொடுக்கும் முன்பாகவும், அல்லது தேவனுடைய எந்த காரியமாக இருந்தாலும், கர்த்தாவே, உம் நாமத்தினாலே செய்ய போகிற ஊழியத்திலே நீர் எங்களோடு இருந்து ஜெயம் கொடுக்கிறதற்கு உமக்கு நன்றி என்று சொல்லி ஜெபத்தோடு தேவனுடைய காரியத்தில் இறங்கினால் கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்வார். தாவீது ஒரு கூழாங்கல்லை கவனியில் வைத்து சுழற்றி கோலியாத்தை கொன்று இஸ்ரவேல் மக்களை ரட்சிக்கிறார். அதே போல நாம் எந்த ஊழியம் செய்தாலும் நம்முடைய வார்த்தைகள் பாவப்பட்ட மனிதனை பாவத்திற்கு மறிக்க செய்து அவனை ரட்சிக்க கூடும் என்பதே நமது விசுவாசமாக இருக்க வேண்டும். கூழாங்கற்கள் ஊழியமாக இருந்தால் தாவீதின் கையில் இருந்த கவனிதான் அவனது விசுவாசம். விசுவாசத்தினால் ஆத்தும பாரத்தோடு கர்த்தருடைய எந்த ஊழியம் செய்தாலும் நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துவார். ஆமென்.